என்னோட பையன் நீட் எக்ஸாம் 2 வருஷம் இல்லை மார்க் ரொம்ப குறைஞ்சிச்சு. இந்த டைத்தில் எனக்கு என்ன பண்ணுறது முடிவே எடுக்கல. அப்போ இங்கே எவ்வளோ வரமா இருந்தது 5000 போச்சு. இந்த ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ஆரம்பிச்சுட்டேன். 619 மார்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். கடைசி ஒரு வருஷம் கட்டாப்புக்கு 620 வரைக்கும் இருந்துச்சு. போன வருஷம் தான் 550. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து நன்றியை சொல்லிட்டு போயிட்டோம். இந்த டைத்தில் 620 ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எங்க ஐயா ரொம்ப கெஞ்சி பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைத்தில் 619 செகண்ட் கோர்ஸில் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் ஊங்கிற ஒரு பையனுக்கு சீட் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மார்க் வந்து 618 கட்டாகும். ஒரு மார்க் வந்தால் கூட அவனுக்கு வாய்ப்பு இல்லை. 619 எடுத்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சது. ஊட்டியில் இப்போ படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மேய்க்கிறது. மனமுடிவு வேண்டாம் அந்தமே ஐயா வந்து எனக்கு நல்லா பதில் கொடுத்தாரு. அவர் பரிந்துரையின் பேரில் எனக்கு வெற்றி கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு மார்க் வந்துட்டோம்னா குறைஞ்ச கூட நீங்கள் 50-60% பயணம் செலவு பண்ணிக்கணும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுனால இப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு எனக்கு சிறப்புல தான் செலவாகும். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நிறைய வாங்க பேசுவாங்க. புனித அந்தோனியாருக்கு போடாமல் கூடிய நன்றி ரெண்டு சொல்லி சந்தோஷம். இந்த அம்மாவே எதிர்பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்க்கவே வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்லிடலாம்ன்ற ஒரு நாளைக்கு சாட்சி சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா 618 மார்க்கு கட்டாகும். 618 மார்க்கு குறைஞ்சா இடையில. ஆனால் மகன் எடுத்த மதிப்பெடுத்தன 619 இடைவிடாமல் இந்த வனத்தந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக விண்ணக தந்தையுடைய ஆசிரியர் இந்த குடும்பத்தாருக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த அம்மாவும் சந்தோஷமாக போவாங்க. ஏன் தெரியுமா? சாட்சி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றது எனக்கு வெப்பமாக இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனால இன்றைக்கு கரங்களை கட்டி விண்ணக தந்தைக்கு எல்லா கரங்களை கட்டி தொடர்ந்து